இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்கள நான் கோவில்ல பார்த்தேன். இவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட நாளைக்கு நான் நிச்சயம் வச்சிருக்கேன், என்னோட அத்தை பையன் தான் மாப்பிள்ளன்னு இவங்க சொன்னாங்க. ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் என் அத்தைய நான் சம்மதிக்க வச்சேன்னு இவங்க சொன்னாங்க. நான் அதை பார்த்தேன், கேட்டேன். இத பாரு, இது ரொம்ப தப்புமா. இப்படி ஒரு பொண்ணு மேல, ஒரு குடும்பத்து மேல அபாண்டமால பழி சுமத்த கூடாது. நான் தப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், பண்ணிட்டும் இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. யாராவது அவங்க பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி வைப்பாங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நான் மோசமானவ கிடையாது. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிற ஆசையில தான் தீப்திய ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட தான் ஜாதகத்தை கொடுத்தோம், நீங்களும் பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு தானே வந்து சொன்னீங்க. சந்தோஷமா நிச்சயம் பண்ணலான்னு வேற சொன்னீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இத பார் சுபத்ரா, இப்போ உனக்கு பிடிக்கலனா இதோடயே நாம நிறுத்திக்கலாம். அதுக்காக அபாண்டமா என் மேல இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. அன்னைக்கு இந்த மாதிரிதான் இந்த பொண்ணு எங்கிருந்த வந்து ஏன் மேல பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்தினா. இன்னைக்கு நம்ம அண்டி மேல, தீப்தி மேல எப்படி ஒரு பழிய சொல்றா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாக கூடாதுன்னு இவதான் ஏதோ பிரச்சனை உண்டாக்குறான்னு நினைக்கிறேன். நீ நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சிருக்க, ஆனா அவங்க அப்படி இல்லம்மா. நீங்க சொல்றது பொய். நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சு அத்தைய ஏமாத்திருக்கீங்க. தீப்திய ராகவ் கட்டிக்கிட்டா சுபத்ரா அத்தை உயிருக்கும் மாமா உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனால போலி ஜாதகத்தை எழுதி அத்தை கிட்ட கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு அத்தை முன்னாடி நான் நிரூபிப்பேன். என் தங்கச்சிக்காக தானே நான் பொய் சொல்றேன்னு சொன்னீங்க. உண்மைய சொல்லி நிரூபிச்சு என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்குறேன். இல்ல, நான் இசை இல்ல. அத்தை, நீங்க நம்பாததே எனக்கு வருத்தம் இல்ல. நான் வரேன், உண்மையோட வரேன்.